தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சொல்றேனோ அதை அப்படியே வாங்கிக்கோங்க. இது நம்ம சும்மா நான் பேசுறதுக்காக ஒரு பிரச்சனை சொன்னேன். இப்போ நம்ம அங்கே எப்படி பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு ரிஹர்சல் ஒன்று, ஒத்திகை ஒன்று. அந்த ஒத்திகைக்கு ஒரு டீசர் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 45 minutes அந்த ஒத்திகையை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு 45 நிமிஷம், இந்த 10லேருந்து 11:15 வரை. அப்புறம் ஒரு டீ பிரேக் ஒரு 15 நிமிஷம் மட்டும் எடுத்துகிட்டு 11:30லேருந்து 1 o'clock வரையும் எந்த பிரேக்கும் கிடையாது நடுவில். அங்கே எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இப்போ இந்த 10:30லேருந்து இந்த 11:15 வரையும் உள்ள சொல்றதுல நீங்கள் சந்தேகங்கள்லாம் கேட்கலாம். அங்கே எதுவுமே நீங்கள் நிறுத்த, நானும் நீங்கள் தப்பாக பண்ணால் கூட நிறுத்த மாட்டோம். அங்கே எப்படி பண்ண முடியாதோ அதே மாதிரி. அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் முன்னாடி தள்ளி வரலாமா? நல்லா தள்ளி வாங்க முடியும். பையெல்லாம் பின்னாடி வச்சுக்கணும், புக்கு மட்டும் கையில் வச்சுக்கணும். பையெல்லாம் சைடில் வச்சுக்கணும். சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அங்கே நம்ம திருச்சிற்றம்பலம் இந்த வரிசை முறை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. 3வது. 4வது ஆரூரா தியாகேசா 3 தடவை ஒரே மாதிரி முடிச்சிடும். அங்கே நான் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ இந்த ரிஹர்சல்லையும் நான் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. நான் எல்லாருமே இப்படி கையை வச்சுக்கோங்க. தலைக்கு மேலே கும்பிடுறது இதெல்லாம் தனிப்பட்ட வழிபாட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பண்ணணும். சில பேர் கை தலைக்கு மேலே தூக்குறதுக்கு வெட்டப்பட்டு தூக்காமல் இருப்பாங்க. அப்போ ஒரு 500 பேர் கை தூக்கி வணங்குறது, ஒரு 10 பேர் எப்படி வணங்குறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரி எல்லாருமே நெஞ்சுக்கு நேரம். சரியா? புரியுதா? நீங்கள் கீழே தானே உட்கார போறீங்க, அவர் கீழே உட்காந்து. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் அங்கேயும் பெஞ்சில் தான், கீழே உட்கார மாட்டீங்க இல்லையா? அப்படின்னு இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அறையில் ஆடினா தான் அம்பலத்தில் ஆட முடியும், வாய்ப்பே கிடையாது. இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறீங்க, ஒத்திகைன்னு சொல்லிட்டாலும் நான். அதனால அங்கே நீங்கள் கீழே உட்கார போறீங்கன்னா இங்கே கீழே உட்காந்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு மறைக்குதா? பராசக்தி நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அவர் இந்த பக்கம் வாங்க. அதுக்குதான் முந்திக்கணும், கவனிப்பீங்க. சரி, இப்போ மகுடம் அப்படிங்கிறது நான் இப்படி கையை வச்சுட்டு, நான் கையை வச்சோடனே நீங்கள் கை வச்சுருங்க. நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நான் சொல்லி அங்கே எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே நான் சொல்லி நீங்கள் சொல்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்று நான் தனியாக பாடுவேன், அல்லது நீங்கள் தனியாக பாடுவீங்க, அல்லது நம்ம சேர்ந்து பாடுவோம். இப்படி தான் 3. ஒன்று பன்முறை நான் தனியாக பாடுவேன், நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க. பாராயண முறை நீங்கள் தனியாக பாடுவீங்க, நான் கம்முன்னு இருப்பேன். சில பாடல்கள், இப்போ தில்லைவாடு அந்த மடியாக முடியும், உங்களோட சேர்ந்து நானும் பாடுவேன். மகுடம் உங்களோட சேர்ந்து நான் சொல்லுவேன். மற்றது எதுவுமே நான் சொல்லி அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்காது. அது நிகழ்ச்சி. ஞாபகம். வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லி நீங்கள் திரும்பி சொல்கிறது மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த 3/4 மணி நேரம் நான் சொல்லி நீங்கள் திரும்பி சொல்கிற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரிஹர்சல் வந்த உடனே இதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கை வச்சுன்னு நீங்கள் எப்படி கை வச்சுக்கணும். நான் திருச்சிட்டம்பலம் சொல்லும் போதே நீங்கள் திருச்சிட்டம்பலம் சேர்ந்தாங்க. தென்னாடு சொல்லி போட்டு சொல்லும் போதே நீங்கள் சேர்ந்து சொல்லிடுங்க. வெயிட் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு எப்படி நான் ப்ராக்டிஸ் இப்போ கொடுக்குறனோ அது மாதிரி தான் 1000 பேரும் பண்ண போகிறாங்க. அதனால நீங்கள் சொல்லலைன்னா தெரியாது, தனியாக சொன்னீங்கன்னா தெரியும். 1000 பேரில் இந்த 30 பேர் வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா கேட்க போகிறது. ஆனால் அவங்க சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லாமல் அவங்க முடிச்சதுக்கு அப்புறமோ இல்லை முன்னாடியோ பின்னாடியோ சொன்னால் தனியாக கேட்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் எப்படி இந்த 9 மையங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறனோ அதே மாதிரி தான் பெங்களூருக்கும் கொடுக்குறேன். ஒரு இம்மி அளவு கூட வித்தியாசம் இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் இப்போ நம்ம எல்லாரும் இப்படி கை கூப்பிக்கிறோம்.
இப்போ நான் சொல்லும் போதே அந்த மகுடத்தை சொல்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? ஒன்னொன்னா முடிச்சுட்டு வந்துடும். கை கூப்பிக்கோங்க. இப்படிதான் நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கோங்க. இது எல்லாராலையும் முடியும். சரியா? கை கூப்பினோடனே திருச்சிற்றம்பலம் எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா. அப்படி வந்து முடிஞ்சு பின் ட்ராப் சைலண்ட் வந்துடும். அப்போ வந்து நமக்கு எந்த சத்தமும் வரக்கூடாது. டோட்டல் இது வந்து நமக்கு கிளியராக இருக்கும். அப்போ தான் நான் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. இப்போ பூழியர்களுக்கு வந்து உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த 4 துதி, பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நட்டி, தாளம் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லிங்கமுத்திரை உங்களுக்கு காட்டும். இந்த தம்ஸ் அப்னு சொல்றது தான் லிங்கமுத்திரை. இப்படி லிங்கமுத்திரை காமிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், ஒரே மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கும். இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இப்போ எதுவுமே பாடப்படல, ரிசல்ட் தான் பாடப்படும். இதில் ஒவ்வொன்றா நான் வந்து பாடி காமிச்சு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன் சந்தேகம் இருந்தால். இப்போ பூழியர்கோன் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது, அப்படிதானே? அதை நீங்கள் பாடிடுவீங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு அந்த நேரத்தில் கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறதோ, கண்ணை மூடி தியானம் பண்ணுறதோ, அந்த பக்கம் பார்க்குறது, இந்த பக்கம் மற்றவங்க எதுவுமே கூட உங்களுடைய கவனம் முழுக்க என்னுடைய கை முத்திரை எப்போ வருதுன்றத ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ சில பாட்டுக்கு பன்முறை கிடையாது. அப்போ நான் முத்திரை காமிச்சிருவேன். நீங்கள் பாட்டு பன்முறை வந்து உட்காந்துருக்க கூடாது. டக்குன்னு ஃப்ராக்ஷன் செகண்ட் கூட கிடையாது. இந்த முத்திரையை பார்த்தோன்னே நீங்கள் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான். சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். மற்றவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னங்க ஏற்படுது? அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க கூட சேர்ந்துக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடக்கூடாது. நான் முதல் வரியிலேருந்து தான் பாடுவேன். இப்போ அவங்க ஆரம்பித்து 3வது வேர்டு 4வது வேர்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த 4வது வேர்டுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே வந்து நம்ம ஒரு கால் நமக்கு அந்த நேரத்தில் தும்மலோ இந்த அந்த டக்குன்னு கொண்ட வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? பேனிக் ஆகக்கூடாது. அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதோடு சேர்த்துச்சாங்க. அப்போ நம்மளை சுற்றி எப்படி பாடிட்டு இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று வேகமாக பாடுறத அவங்களோட சேர வைக்கும், அல்லது நம்ம மெதுவாக பாடுவோம். அப்போ அவங்களோட அதை ஸ்ரிங்க் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை சுற்றி எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறத இந்த காதில் கவனிச்சுட்டே இருக்கும். என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி கோரஸ் பாடும்போது எப்படி பாடுறாங்க. இப்போ 4 துதி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து ஒரு சின்ன அறிவிப்பு கொடுப்பேன். இது வந்து திருஞான சம்பந்தர் தேவாரம். இது முதல் பாட்டு, முதல் பதிகம், ஞானப்பால் உண்டு பாடி. இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள. மேக்சிமம் பெரிய பாட்டுக்கே ஒரு நிமிஷம் தான் வச்சிருக்கோம். சின்ன 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 அந்த நேரம் உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது இது முடிஞ்ச உடனே நான் வந்து திருச்சிற்றம்பலம்னு சொன்னோடனே நீங்கள் டக்குன்னு நீங்கள் அலர்ட் ஆகிடக்கூடாது. இதுக்கு வந்து தோளுடைய சிவனுக்கு என்ன இருக்கும்? பன்முறை இருக்கும். அந்த பன்முறை பாடுறதை கவனிக்கணும். பாடி முடிச்சு அந்த ராகத்தை நல்லா இழுத்து முடிச்சு இப்படி காட்டுற வரையும் நீங்கள் திருச்சிற்றம்பலம் சொல்ல மாட்டேன். திரும்பி ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் பாடும்போது திருச்சிற்றம்பலம் இல்லை, ஒரே ஒரு தடவை திருச்சிற்றம்பலம் சொல்லி பன்முறை பாடிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு ஒன்று. அப்படி நீங்கள் தொடங்கிடுறது முதல் பாட்டிலேருந்து தோளுடைய சிவையிலேருந்து நீங்கள் தொடங்கிடுறது. உங்களுக்கு எதுவுமே பாட்டு குறையவே கிடையாது. பன்முறை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலைன்னா ஐயாயிரம் திருமுறை மன்றத்திலே வந்தவங்க பன்முறையே பாடலைன்னுவாங்க. புரியுதா? அந்த ஒரு சின்ன குறை வந்துடக்கூடாதுன்னு பன்முறை எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள், ஒரு பாட்டு மட்டும் நம்ம பாடி காட்டுறோம். அது வந்து சேமா 1000 பேர் பாட முடியாது. அதனால அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 11 பாட்டையும் பாடணும். முதல் பாட்டில் தொடங்கி அந்த தொடக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரிகர் இது பண்ண உடனே வெளியில் வரும்ல தோட்டா, அந்த மாதிரி இருக்கும். 100 மீட்டர்ஸில் அந்த சத்தம் கேட்டவுடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 500 1000 மெதுவாக தான் ஓடுவாங்க. போக போக தான் வேகம் ஜாஸ்தியாகும். ஆனால் 100 மீட்டர்ஸ் ஓடுறவங்க பார்த்துருக்கீங்களா? அந்த சவுண்ட் கேட்டவுடனே அந்த இது, அதுதான் அந்த முதல் பாட்டில் வரக்கூடிய கம்பீரம் தான் 1.5 மணி நேரம் ப்ரோக்ராமையும் உங்களுக்கு கொண்டு போகும். அங்கே நம்ம சொன்னங்கிடக்கூடாது. அது ரெடியாக இப்படி 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 ரெடியாக இருக்கணும். ரப்பர் பேண்ட் இழுத்து பிடிச்ச கை மாதிரி அந்த கை விட்டோன்னு இந்த ரப்பர் பேண்ட் எப்படி போகும் அது மாதிரி. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? பெம்மான் இவன் நன்றே அப்படி முடிப்பேன். பன்முறை நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி
காமிச்சு தோடுடைய செவியன் அப்படி ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல நான் ஸ்லோவா இருக்கேன்னு நீங்க ஸ்லோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்ன? பன்முறை இல்ல பாராயண முறை. அதனால நீங்க நான் பாடுறதை கேட்கலாமே தவிர அதை மைண்ட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிடக்கூடாது. நான் முடிச்ச உடனே உங்களுக்கு என்னது தக்க தாக்கிட்டு தக்க தாக்கிட்டு தக்க தாக்கிட்டு இந்த நடையில போகும். அங்க நீங்க ஸ்லோ பண்ணீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பும். அதனால பெம்மான் இவர் நன்றே அப்படின்னு நான் ஃபேட் அவுட் பண்ணுவேன். பண்ணிட்டு இப்படி காமிச்ச உடனே தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் மதி சூடி ஒரு தாளம் விட்டுட்டு காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவர் நன்றே முற்றலாமை அப்படி வந்து அந்த முற்றலாமையும் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரை அடுத்த வரி அவ்வளவுதான். அடுத்த பாட்டெல்லாம் இல்லை. உங்களை பொறுத்தவரை என்னது பாராயண முறையில அடுத்த லைன் அது 5வது லைன் வச்சுக்கோங்க. பாட்டை பொறுத்தவரை நமக்கு 44 லைன் அவ்வளவுதான். 11 பாட்டு எத்தனை நல்ல லைன் நமக்கு 44 லைன் உள்ள ஒரு பாட்டுன்னு தான் நீங்க வச்சுக்கணும். ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு இடையில இடைவெளி இல்லை. சரி, எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு, இருமல் வர மாதிரி இருக்கு, தும்மல் வர மாதிரி இருக்கு, என்ன செய்யறது? எல்லாமே நீங்க பன்முறை பாடும்போது அனௌன்ஸ்மெண்ட் உள்ள முடிச்சுக்கணும். உங்களுக்கு தண்ணி குடிக்கிற நேரம், தொண்டையை சரி பண்ணிக்கிற நேரம், அதெல்லாம் எப்போ நான் பன்முறை பாடுறது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் கிடைக்கும். பன்முறை இல்லாத பதிகளுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் ரெஸ்ட் இருக்கு. அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் நேரத்தில் என்ன பண்ணிக்கணும்? ஒரு மூடி தண்ணி கட 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 கடன்னு எடுத்து குடிக்கக்கூடாது. மார்கழி மாதம் பயங்கர கோல்டு. ஆனால் நம்ம உட்காந்துருக்கிற நேரம் 4 to 6 சேஃபான நேரத்தில் உட்காந்துருக்கோம். வெயிலும் இருக்காது, பனியும் இருக்காது அந்த நேரம். அப்போ நம்ம நிறைய தண்ணி குடிச்சிடக்கூடாது, தொண்டையை மட்டும் நினச்சிக்கணும். அவ்வளோதான் நமக்கு தேவை. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய பயிற்சி தேவை. நான் தான் சொல்கிறேன், இன்னிலிருந்து வச்சுக்கோங்க. இன்னிலிருந்து இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் கரெக்டாக இருக்கு. 10வது நாள் நம்ம போய் அந்த பாடம். இன்னிலிருந்து உங்களுடைய தினசரி உணவு பழக்கத்தில் 75% சாப்பிட்றது, 25% குறைச்சிடுறதுன்னு வச்சுக்கோங்க. செல்லெல்லாம் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. மறந்துருந்தீங்கன்னா பண்ணுங்க. அந்த பழக்கம் வந்துடணும். ரொம்ப கவனம். அங்க நாங்கள் வாங்கி இல்லை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். வாங்கினா கொடுத்தீங்கன்னா வாங்குவோம், இல்லைன்னா படாருன்னு பிடிக்கணும். நீங்கள் அதை பற்றி என்ன நடந்தாலும் சரி. அதனால கை பிராண்டி நகம் பட்டுருச்சுன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஆமாம், சரி. இது வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப சீரியஸான விஷயம். இது மாதிரி செல் வந்துச்சுன்னா நமக்கு டோட்டலாக எல்லாமே அப்படியே அடிபட்டு போயிடும். அப்போ அந்த இதை நீங்கள் கவனிச்சுட்டே வரும்பொழுது அந்த முதல் பாட்டு பாடி முடித்து அந்த நேரத்தில் தான் நம்ம தண்ணி குடிக்கிறது எல்லாமே வச்சுக்கணும். நம்முடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு இன்னிலிருந்து இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து நம்ம வந்து 100% சாப்பிட்றதுலேருந்து குறைச்சிட்டு 75% சாப்பிடுவோம். இது உங்களுக்கு எப்போதுக்குமே நல்லது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், 75% அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டி. நான் இவ்வளோ எண்ணிக்கையெல்லாம் சொல்லுது. நீங்கள் 10 இட்லி சாப்பிட்றவங்க கூட இருக்கலாம், அதில் 75% வச்சுக்கணும். 4 இட்லி சாப்பிட்றவங்களா இருக்கலாம், அதில் 75% வச்சுக்கணும். புரியுதா? உங்களுடைய ரெகுலர் குவான்டிட்டியை 25% குறைச்சா மட்டும்தான் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கும். ரெஸ்ட் ரூம் பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்காக நான் பண்ணும்போது 12 மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கு 48 நாள் நான் அப்படி இருந்தேன். உடம்பை சரி பண்ணிட்டு தான் உட்கார முடியும். நம்ம நினச்ச நேரத்துக்கு நாளைக்கு போய் நான் 12 மணி நேரம் உட்கார முடியாது. அதனால் நீங்கள் அதுக்கு உடம்பை நீங்கள் பழகணும். இப்போ வரைக்கும் கேட்டுக்கொள்ள இன்னிலேருந்து வச்சுக்கணும் 10 நாள். அது ஒரு விரதம். உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்ல வேண்டும். 75% நம்ம சாப்பிட்றோம். அதுமாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது சாப்பாட்டில் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி அதை எதை சாப்பிடணும், எதை தவிர்க்கணும், எப்படி சாப்பிடணும், ஃப்ரூட்ஸில் என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் புரியுதா? ஏன்னா அடுத்து நம்ம உபாயம் தான் சந்திப்போம். அதனால் அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம்.
சரி, இப்போ இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அடுத்த பாட்டு பன்முறையில் நேரடியாக நீங்கள் பாராயண முறை வருவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். திருநாவுக்கரசர் தேவாரம், பன்கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி தாளம், நடை தக்கதிமி, திருநாவுக்கரசருடைய சூலை நோய் தீர்த்தருளி செய்த பதிகம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சோடனே குன்றாயினவார் இதகிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியே. ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் மிடில். நம்ம 3 தாளம் அதுக்கு கணக்கு. அந்த 3 தாளம் மட்டும் நம்ம மிடில் எடுத்து பாடணும். ஃபுல் பதிகம் பாடி முடிச்சது. ரைட், முடிஞ்சா அடுத்து பித்தாபுரி சூடி வரீங்க. ஒவ்வொன்றும் நான் சொல்கிறத மைண்டில் எழுதுங்க, இல்லை நோட் பண்ணுங்க. 3வது என்ன வரும், பித்தாபுரி சூடி. அதுக்கு பன்முறை உண்டு. அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு திருச்சிற்றம்பலம்னு நான் சொல்லுவேன். இது நமக்கு இதுவரையும் நம்ம திருச்சிற்றம்பலம் சொன்னோடனே நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு, திருச்சிற்றம்பலம் சொன்னால் நான் ஆரம்பிக்க போகிறேன். திருச்சிற்றம்பலம் சொல்லி இப்படி வச்சா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். திருநாவுக்கரசர் தேவாரம் முடிச்சிட்டோம். நம்பி ஆரூரர் தேவாரம், பண் இந்தளம், ராகம் மாயமான பொருளை, தாளம் ரூபக தாளம், தக்க தாக்கிட்ட சந்தம், திருவண்ணை நல்லூர் தலம், இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம். புரியுதா? அத்தாம் உனக்காழி அல்லேன் எனலாமே பித்தா பெரை சூடி பெருமானே அருள அவதத்தில். இப்போ நான் இதை காட்டல, இதை காட்டல, ரிகர்சல் பண்ண போகிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். புரியல? நான் ஆரம்பிச்ச உடனே அப்படின்னு காமிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பித்தாபுரி சூடி கம்பீரமாக ஆரம்பிச்சு முடிஞ்சா. இது ஒரு செட்டு 25% முடிஞ்சது நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த செட்டு 6 பதிகங்கள் 3. அந்த 3 பதிகங்களில் நமக்கு ஒரே ஒரு பதிகம் மட்டும் நம்பியாரூருக்கு மட்டும்தான் பன்முறை இருக்கும். திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் நேரடியாக நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே கையை காமிச்ச உடனே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? இந்த சித்தம் தெளிவீர்கள் இருக்கு இல்லையா, அந்த சித்தம் தெளிவீர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆர்வத்தில் நெடிலில் சொல்கிறாங்க. உங்கள் இதில் நான் இப்போ தான் கேட்க போகிறேன். நான் சொல்கிறது இதுவரையும் பார்த்த 5 இதில் சில சென்டரில் நம்ம சீத்தம் தெளிவீர்கள் அப்படி ஆரம்பிக்கிறாங்க. சீத்தம் இல்லை, சித்தம். அந்த ஆர்வம் வந்து அப்படி வருது. அதனால சித்தம் புரியும், ஆனால் கம்பீரமாக ஆரம்பிக்கணும். சித்தம் தெளிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலக்குவ முத்தியாகுமே. இதுல கடைசி பாட்டு 2 தடவை பாடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரியை 2 தடவை சொல்லுவோம். அந்த கடைசி பாட்டை 2 தடவை பாடுறதுல கீழே முடியும், அதனால அதை மேலே முடிக்கும். அதுக்கப்புறம் கடைசி வரிய கீழே. புரியுதா? பாரூர் பாடலார் பேராரின்பமே, பாரூர் பாடலார் பேராரின்பமே. டக்குன்னு கட் பண்ண மாதிரி பாட்டு முடியக்கூடாது. இன்பமே அப்படி அழகா. நாங்க என்ன பண்ணுவோம் கச்சேரியில், அது நீங்க பண்ணணும். நீங்க பாட்டுடைய கடைசி எழுத்தை அப்படியே லென்த்தாக முடிச்சிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கோரஸ் நல்லா இருக்கும். முடிஞ்சுதான்? அடுத்தது நம்ம திருநாவுக்கரசனுடைய தேவாரம் அனௌன்ஸ்மெண்ட்டு முடிஞ்சிருந்து. பாட்டு டேரெக்டாக ஆரம்பிக்கணும். இப்படி காமிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணணும், தக்க தக்கிட்டு உருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, ஓருருவை மூருவமான நாளோ, கருவனாய் காலமெம் காய்ந்த நாளோ, காமனை கண்ணழல விழித்த நாளோ. எங்கேயும் கேப்பில் அப்படி கட 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 கடன்னு கடைசியா திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை மட்டும் 2 தடவை தனியா சொல்லும். திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே, திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. புரிஞ்சிருச்சா? இது கடைசியா பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் கடைசி பாட்டுல கடைசி பாட்டு. ரிப்பீட்டேஷன் எப்பயுமே நடுவில் வராது. அப்படி காமிச்சுக்கோங்க சிம்பிளா. எப்பயுமே பதிக நடுவில் எந்த ரிப்பீட்டேஷன் வராது. ரைட். அடுத்தது நம்பி ஆரூரர் தேவாரம் பன்முறை உண்டு. அதுல வந்து நம்ம அன்னம் வைகும் வயல் பழன தன்
மணி ஆரூரானை மறக்கணுமாமே அப்படின்னு இப்படி காமிச்ச உடனே பொன்னும்மை பொருளும் தருவானை, அதுவும் தோழரை செய்கிற மாதிரி கம்பீரமா வெளிப்படணும். ஏன்னா பாட்டு நான் ஸ்லோவா பாடியிருக்கேன், உங்களுக்கு அந்த பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாட்டு. நீங்க ஆரம்பிக்கும் என்ன பண்ணணும், தக்கிட்டு 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 பொன்னும்மை பொருளும் தருவானை போகமும் திரு உணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையன தவிர பணிப்பானை. அப்படி வந்து ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது செட்டு முடிஞ்சிருச்சு, 50% முடியும். அடுத்தது 3 நமச்சிவாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3த்துக்கும் பன்முறை இருக்கு. 3த்துக்குமே என்ன உண்டு, பன்முறை உண்டு. முதல்ல திருஞான சம்பந்தர் தேவாரம், காதலாயக சிந்து, நமச்சிவாய திருப்பதிகம் இதெல்லாம் நான் சொல்லிட்டு பொது திருப்பதிகம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை இப்படி பாடிடுவோம். முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்சது. அடுத்து திருநாவுக்கரசர் போறோம், அறிவிப்பு சொல்றோம். சொற்றுணை வேதியன் கற்றுணை பூட்டிவோம் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. முடிச்ச உடனே இப்படி காட்டுறேன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன் துணை திருந்தடி பொருந்த கை தொழ எடுத்தோம். இதுவும் கம்பீரமா எடுக்கணும். அடுத்தது 3வது மற்ற பெற்றனுக்கு இது தாளம் கவனிக்கணும். தாளம் போடாமல் பாடுறவங்க, தாளம் போட்டு பாடுறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் பாடணும். நீங்கள் முன்னாடி எடுத்தீங்கன்னா தனியாக துண்டாக தெரியும். திருப்பி சொல்கிறேன், கோரஸாக பாடும்போது தப்பு தெரியாது, தனியாக பாடினா தப்பு தெரியும். நீங்கள் தனியாக ஒரு வரி பாடுறீங்க, கோரஸாக ஒரு வரி போதுன்னா அது தனியாக தெரியும். ரோஜா பூல 1000 மலர்கள் இருந்தாலும் ஒரு பூல ஒரு காம்பு இருக்கிற முள்ளு குத்துறது ஞாபகத்தில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 999 மலர் மெத்து மெத்துன்னு இருந்தது ஞாபகத்தில் இருக்காது, இருக்குமா? 999 மலர் மெத்து மெத்துன்னு உடம்புல இருந்துச்சு, ஞாபகம் இருக்குமா? காம்புல கிள்ளாம ஒரு முள் இருந்து குத்துறது ஞாபகத்தில் இருக்குமா? அதுதான் நாம இண்டிவிஜுவலா செய்யற தப்பு. நினைச்சது பாடினாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த பொண்ணுமை கொண்டு வந்துருவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் சொதக்கிட்டாங்க. மற்ற பட்டனுக்கு பார்த்தீங்களா, அந்த நமச்சிவாயவே ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க, அதுதான் நிற்கும். புரியுதா? 100 நாள் நீங்க படி ஏறி போறது செய்தியாகாது, ஒரு நாள் வழுக்கி விழுந்ததுதான் செய்தியாகும். எப்பயுமே நெகட்டிவ்க்கு வந்து வீச்சு அதிகம், பாசிட்டிவ்க்கு போராடி இன்ச்சு பைச்சான ஊற்றணும். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி வேகமா பரவும், வேகமா அது முடிஞ்சுவிடும். புரியுதா? பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, அது மெதுவா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா தன்னுடைய பரப்பை அது நிரந்தரப்படுத்தி கொண்டே போகும், அது ஆழமா பதிஞ்சு நிற்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், கவனமா ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனிச்சு தான் எடுக்கணும். இது ரொம்ப கவனம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நமச்சிவாய திருப்பதியத்தில் மற்றும் பற்றனுக்கு நம்பியார் தேவாரம், இதுக்கும் பன்முறை உண்டு. பன்முறை நான் ரூபகத்தில் பாடுவேன், என் தாளத்தை கவனிக்காது. உங்களுக்கு நான் தாளம் எடுத்து கொடுப்பேன். மற்றதெல்லாம் தாளம் எப்படி வந்து பாடலாம், ஆதி தாளம் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து தாளம் ரூபகம். பாராயண முறைக்கு மிஸ்ர சாப்பு தக்கிட்ட தக்கது. அப்போ நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் தாளத்தை கவனிக்காம உங்கள் தாளத்தை மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மற்றும் பாதமே மனம் பாவித்தேன் நற்றவா உனை நான் வரக்கீனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்பச்சோனே மற்ற பற்றனின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். நீங்க கரெக்டாக முடிஞ்சுதா? இது முடிஞ்சதுன்னா 75%. இப்போ இப்படி ஈஸியாக இருக்கும் ரிஹர்சல் பாருங்க, அப்படி இருக்கும் நெருப்பு மாதிரி ரிஹர்சல் போயிட்டு இருக்கும்.
இந்த சிரிக்கிற போது சிரிக்க வைக்கிறதும் சீரியஸ் ஆகிறதும் உங்கள் கையில், சாரி உங்கள் வாயில் இருக்கு இல்லையா? அதனால வா ஐயா வந்து முதல்ல கிருஷ்ணர் மாதிரி தான் வந்தார், அவரை நரசிம்மர் ஆக்கிட்டோம் அப்படின்னாங்க ஒரு கிளாஸ். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் காரணம். அலர்ட்டாக புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் உள் வாங்கிக்கிறது நமக்கு சிரமமாக இருந்தால் கூட புரிஞ்சுக்கிட்டதை மறக்கக்கூடாது. அப்படி நமக்கு மறதி இருக்குது, தடுமாற்றம் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கவங்கள அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். நம்ம தனியாக பாடலை, குரூப்போட பாடுறோம், அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பாடணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தது தில்லைவாழங்கிறது தான் மடியாக இருக்கும். அதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கிறதுலே அதுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் அதிகமாக நான் கொடுப்பேன். ஏன்னா அந்த ஊரில் அந்த ஒரு பதிகத்துக்காக தான் இத்தனை பதிகத்தை அந்த ஊரில் போய் பாடுறோம். அந்த ஒரு பதிகத்துக்காக ஒரு அவதாரமே நிகழ்ந்தது. நம்பி ஆரூருடைய அவதாரமே அந்த ஒரு பதிகத்துக்காக. புரியுதா நான் சொல்றது? நம்பியாரோட அவதாரம் எதுக்காக இருந்துச்சு? திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு மட்டும்தான். அதனால் இந்த வரலாறு கொஞ்சம் நான் சொல்லி, அதுவும் ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள வரலாறுகள்லாம் கொஞ்சம் சொல்லி, திருத்தொண்ட தொகை நம்ம பாட போகிறோம், அனைவரும் இணைந்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அப்போ பொதுமக்களும் நம்ம கூட சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த பாட்டு தெரியும். அதனால ஒன்னா கையை காமிச்ச உடனே தில்லை பழந்தனத மடியார் மடியே அப்படின்னு பாட வேண்டியதான். இதில் நான் பன்முறை பாடுறேன், இது உங்களோட சேர்ந்து நான் பாடுவேன். அப்போ அது கம்ப்ளீட்டாக முடிச்ச உடனே பயங்கர டயர்டாக இருக்கும், அல்லது பயங்கர எனர்ஜியாக இருக்கும். ரெண்டு இருக்கும். நீங்கள் இதை வேலை நினைச்சீங்கன்னா டயர்ட் ஆகிடும். இது நம்ம வந்து வேலை இல்லை அப்படின்னு கலைன்னு நினைச்சீங்கன்னா எனர்ஜி ஆகிடும், பயங்கர எனர்ஜி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களை பிடிச்சி உட்காந்து வச்சு உட்கார பேசாமல் கையை கட்டு வாயை குத்துங்கிற மாதிரி தான் நம்ம செய்வாங்க. இதுவரையும் நம்ம அடிச்சது கூத்து. பெருமான் இப்படி கூத்தடிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? உண்மையிலே நல்ல சொல்லு. கூத்துங்கிறது தான், கூத்தாடி தான் சாமியோட பேர். அதனால நம்ம இதுவரையும் அடிச்சது கூத்து இல்லையா? அந்த கூத்துக்கு அப்புறம் அமைதியாக உட்காந்து திருவடியில் வந்து உட்காந்துருக்க மாதிரி, எப்படி பறவைகள் வந்து அழகாக வந்து அந்த மரத்தில் வந்து சேரும் அது மாதிரி அமைதியாக உட்காந்து, அதுக்கு தாளம் கூட கிடையாது. கையை இப்படி வச்சுக்க வேண்டியதான். தியான முத்திரை. இந்த தியான முத்திரையில் இடது கை கீழே வலது கை மேலே வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். நான் தொல்லை இரும்பிறவி அது கூட நான் தாளத்தோட பாட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தொல்லை இரும்பிறவி நான் சுத்தானமாக பாடுவேன், தாளத்தோட பாட மாட்டேன். ஏன்னா எந்த ஆரவாரமும் இல்லாமல் பெருமானுடைய திருவடியை நினைச்சு எல்லார் கண்ணிலையும் ஆனந்த கண்ணீர் துளிர்க்க செய்யணும். அந்த ஒரு பாட்டில் அவ்வளோ உருக்கமாக இருக்கும். உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய பெருமை, உங்களுடைய எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சாமானியனா உட்காந்து சாமானியனா நம்ம வந்து அந்த பாட்டை பாடுறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒட்டுமொத்த இதையும் அப்படியே நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரும். இதுவரையும் ஒரு பெரிய பெருமிதம், மகிழ்ச்சி, ஆரவாரம், இது அமைதி, ஆன்மீகம் என்பது எப்படி கொண்டு போய் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. அப்ப தொல்லையிரும் புறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் பாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இதுவரையும் அந்த இன் போயிட்டு இருக்கும் மெதுவா. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லிங்கமுத்திரை காமிச்சு நான் கண்ணை மூடி திறப்பேன். கண்ணை மூடி திறந்த அதுதான் சிக்னல். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியா எங்க மேல போகுது? ஆண்ட கோகழி வரையும் பிளாட் இங்கதான் இருக்கு. கோகழியிலேருந்து மேல போகும். கோகழியாண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. கீழே வந்து ஏகரணிகள். சரியா? புரிஞ்சுதா? இது முடிஞ்சிருச்சு. இது கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா நீங்க அப்படியே தியானத்தில் இருக்கும்போது வாழ்த்து குமரகுருவர் பாடிய வாழை திருமணம் நம்ம பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே உறைஞ்சி போயிருப்போம். அந்த நேரத்தில் தான் நம்ம சிவமந்திரம் சொல்ல போகிறோம். அப்படியே 1500 பேரை, எத்தனை பேர் வராங்க? நம்மளே 1000 பேருக்கு மேலே, அவ்வளோ பேர் இணைஞ்சு
சிவமந்திரம் சொல்லுவோம். 3 ஸ்பீடு. எத்தனை ஸ்பீடு? 3 ஸ்பீடு. ஒரு ஸ்பீடு எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதே அப்படியே அடுத்த ஸ்பீடு கொண்டு போகிறோம், அடுத்த ஸ்பீடு கொண்டு போகிறோம். இப்போ முதல்ல ஓம் நாம், இதை கவனிச்சுக்கோங்க. நான் எத்தனை தடவை சொல்கிறேன், என்னென்ன சொல்கிறேன்றது கவனிச்சுக்கோங்க. நீங்கள் குழப்பம் இல்லாமல் இதில் சொல்லணும், எல்லாம் சேர்ந்து சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து திடீர்னு சிவ 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 சிவன்னு சொல்லும்போது ஓம் நம சிவாயன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்ல கவனிச்சுக்கோங்க. கூட சேர்ந்து யாரும் பாட வேண்டாம், ரிஹர்சலில் பாடலாம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். இது ஒரு செட். இதே தான் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இந்த ஸ்பீட். அடுத்தது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. ஆனால் என்ன சொல்றோன்றது இதே தான். அந்த கை தட்டி ஓம் நம சிவாய சிவாய, இந்த ஸ்பீடு பார்த்துக்கணும். அடுத்தது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம. கை தட்டி. அடுத்தது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம. கை தட்டியே பாடணும். இது 3 தடவை. இந்த 3 ஸ்பீடும் 3 தடவை நம்ம பாடி நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மாற்றி முதல்ல ஆரூரா தியாகேசம். ஓம் நம சிவாய முடிச்சதுக்கு அப்புறம் ஆரூரா தியாகேசம் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தான் திருச்சிற்றம்பலம், அதுக்கப்புறம் தான் தென்னாடு சொல்லியை பற்றி, அதுக்கப்புறம் ஆரூர மந்தாரசை பற்றி, கடைசியாக காவாய் கனகத்திரளை பற்றி, கைலைமலை கைலைமலையானை போற்றி கடைசியில் தான் முதல்ல கிடையாது. காவாய் கனகத்திரளை போற்றி, கைலைமலையானை போற்றி போற்றி. இதோட நிறைவு புரிஞ்சதில் சந்தேகம் தான். இப்படி இப்போ இந்த சில பாடல்கள் வந்து 2 வாட்டி பாடணும், ஒரு வரியை 2 வாட்டி சொல்கிறோம். அது வந்து நம்ம கொடுக்குற புக்கில் அதுக்கான கைடன்ஸ் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, புக்கில் அது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த புக்கை நம்ம வேற யாரையும் காட்ட போதில்லை. நிறைய தப்பு தப்பாக இப்போ சித்தம் தெளிவீர்கள் இருக்குல்ல, அதை நம்ம 2 வாட்டி பிரிண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புரியாது. பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அது தப்புன்ற மாதிரி. நம்ம அதுக்கு தான் சித்தம் தெளிவீர்கள் 2 வாட்டி பாடும். ஒருவனாய் உலகத்தை முடிஞ்சிட்டு கடைசி 2 வாட்டி பாடும். அடுத்தது 2 வாட்டி பாடுறது வந்து ஒன்றே ஒன்று, பல்லோரும் ஏற்ற பணிந்து. அதுக்கு மட்டும் நான் வந்து அதுக்கு மேலே ஸ்கொயர்னு போடுறேன். ஏன்னா அந்த வரியையே 2 வாட்டி பாடுறோம். ஏன் பாடுறோம்னா தனிச்சு பாடலை. அது 95 முடியுது. நம்ம 4 வரியாக தான் பாடிட்டு வர முடியும். அப்போ 3 வரியில் நிற்கும். எங்கே போய் நிற்கும்? பல்லோரும் ஏற்ற பணிந்து மேலே போய் நிற்கும். பணிந்துங்கிறது போய் மேலே போய் நிற்குமா? அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம், அதே வரியை கீழே பாடுறோம். அதனால் அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்னதாக பொடியாக ஒரு ஸ்கொயர் போடுறேன். 2 தடவை சொல்லணுங்க அப்படிங்கிறதுக்கு. மற்றதுக்கெல்லாம் நான் போடலை. ஏன் போடலைன்னா அது நம்ம இப்போ சொல்கிறதில்ல. 3 பாட்டு தானே. இன்னொன்று என்ன, தில்லைவாழத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்து பாடுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. தில்லைவாழத்தில் நான் உங்களோட சேர்ந்துருவேன். எல்லாமே நீங்கள் தான். தில்லைவாழத்தில் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து. சிவபுராணம் சேர்ந்துச்சுன்னா என்னுடைய குரல் வந்து தனியாக இல்லை கேட்கும். வீக் ஸ்பீக்கரில் ஏன்னா நான் மைக்கில் பாடுறேன்ல, அப்போ நீங்கள் பாடுறோடைய இனிமை அமைங்கிடும். உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் இது. பன்முறை வேறு வழி இல்லாமல் நான் பாடுறேன். இதுலேயே ஒரு 10 பேர் பன்முறை தயார் பண்ணேன்னா அடுத்தடுத்ததெல்லாம் நீங்களே பன்முறையும் பாடுங்கன்னு நான் ஓரமாக திருத்தொண்டர்னு பேட்ச் போட்டு நின்றுடுவேன். நான் திருமுறை வாணர் பேட்செல்லாம் கிடையாது. திருத்தொண்டர் பேட்சில் நின்று வாலண்டியர்ஸ் பக்கம் போய் நின்றுடுவேன். இது வந்து முதல் நிகழ்ச்சிங்கிறதுனால உங்களை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பன்முறை மட்டும் நான் பாடிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம பிக் பண்ணி எடுக்கணும் பன்முறைக்கு. ஒவ்வொருலேயும் யார் யார் நல்லா பாடுறாங்க ஒவ்வொரு மையத்துலேருந்து, அப்படி ஒரு 20 பேர் தேர்ந்தெடுத்து அவங்க பன்முறை மற்றவங்க பாராயண முறை நம்ம கொண்டு போகணும் அடுத்தடுத்த நிகழ்வுகள். அப்போ முழுக்க முழுக்க மாணவர்களாக சிவபுராணம் நீங்கள் தான். தில்லைவாழந்தன் என்ன அப்படின்னா, அது எனக்கு கடமை இல்லையா, அந்த கோயிலில் பாடணுங்கிறது எனக்கு ஆசை இருக்காதா, அது மாதிரி தான். அந்த கோவிலில் தில்லைவாழந்தன் பாடணுங்கிறதுனால நான் உங்கள் கூட சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து, அதனால் அதில் நான் எப்படி பாடுறேனோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆரூரில் அம்மானுக்கு அன்பரா பாருங்கிறது நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லிடுவீங்க. அதனால நான் அதை சொல்லலை.
நீங்கள் பண்ண வேண்டியது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது 3 பாட்டு, மொத்தத்தில் 4 பாட்டு. ஆனால் நீங்கள் பண்ண போகிறது எத்தனை? 3ல் மட்டும்தான். சித்தம் தெளிவீர்கள், திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே, பல்லோரும் எத்தப்படி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. திருத்தொண்டர் புராணத்தை பொறுத்தவரை, திருத்தொண்டர் தொகையை பொறுத்தவரை எல்லாரும் இணைஞ்சு பாடணும். அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரது வேலையில் இது எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவாரூரில் பிறந்த குழந்தைங்க மூலம் இந்த பாட்டு தெரியும். அதனால் இதில் மனப்பாடமே சொல்லுவாங்க. நம்ம தான் புக்கை பார்த்துருக்கோம், அந்த ஊரில் இருக்கவங்களாம் இந்த மனப்பாடமாக சொல்லுவாங்க. அதனால் அது வந்து எழுச்சியினுடைய உச்சகட்டம். அது கணீர்னு கேட்கணும், கொஞ்சம் கூட அதில் சொன்னங்கிடக்கூடாது. அந்த அத்தனை வரிகளையும் நாம் கொஞ்சம் கூட டவுன் ஆகும் நம்முடைய, ஏன்னா தொண்டை வார்ம் ஆகி பிரமாதமாக நிற்கிற நேரம் அந்த நேரம். அந்த ஹை பிச் போயிட்டு அப்படியே லோவில் வந்து நம்ம வழியிடும். இது இந்த லாஸ்ட்டு, அது அந்த லாஸ்ட். புரியுதா? அது இமயம், இது குமரி. அப்படி வச்சுக்கோங்க. பிள்ளைவாழ்ந்தது இமயம் மாதிரி அந்த ஹை பிச்சில் போய் அதை சொல்லி முடிக்கணும். இது குமரி எல்லையில் இருந்துக்கிட்டு அது தவம் செய்கிற இடம் இல்லையா? கன்னியாகுமரி தவம் செஞ்ச இடம். அங்கே வந்து அமைதியாக தான் இருக்கணும். அதனால் நம்ம சாப்பிட இதில் சந்தேகம் இருந்தால் அடுத்தடுத்து கேட்கலாம், ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். உங்களுக்கு நேரம் வந்து இன்னும் 10 நிமிஷம் இது ஓடிட்டு இருக்கா? நீ அதை விட்டுருங்க. பயிற்சியில எப்படி சொல்லியிருக்க? அதான் பாராயண முறை வேறு, பன்முறை வேறு. சித்தம் தெளிவீர்கள் பாராயண முறைனா ஒரே தடவை தான். உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக 2 தடவை நம்ம பாடியிருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரு தடவை தான். நான் சொல்கிற இந்த 4 தவிர மற்ற எதையுமே ரிப்பீட்டேஷன் கிடையாது. புரியுதா? நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க.